வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுவையில் நகைகளுக்கென்று ஒரு பிரத்யேக ஷோரூம் செலானி ஜுவல்லரி முதல்வர் ரங்கசாமி திறந்து வைப்பு. பீட் என்ற பெயரில் கடைகளில் மாமல் வாங்கும் போலீசார் மீது நடவடிக்கை வேண்டி தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் டிஜிபியை சந்தித்து மனு. தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திமுக அமைப்பாளர் சிவா நலத்திட்ட உதவி வழங்கல். நகை உலகில் தனக்கென்று ஒரு இடத்தை பெற்றுள்ள செலானி ஜுவல்லரி மார்ட் புதிய ஷோரூமை புதுவையில் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்த முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். செலானி ஜுவல்லரி மார்ட் 2013ஆம் ஆண்டில் எளிமையாக தொடங்கப்பட்ட நிறுவனமாகும். இன்று பல ஆயிரம் வாடிக்கையாளர்களை கொண்டுள்ள இந்த நிறுவனம் நகை உலகத்தில் ஒரு தனி இடத்தை பெற்றுள்ளது. அனுபவம் வாய்ந்த மற்றும் முன்னோடியான ஜெயந்திலால் செலானியால் தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் ஒவ்வொரு நகை ஆர்வலர் மனதில் நீங்கா இடம் பெற்றுள்ளது. சென்னையில் தொடங்கி மதுரையில் தனது 2வது கிளையை தொடங்கிய செலானி ஜுவல்லரி தற்பொழுது மேலும் பல இடத்தில் தன்னுடைய நகை கடைகளை திறக்க உத்தேசித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் புத்தகம் புது வரிசையில் எங்கும் பார்த்திராத கிடைக்காத வகையில் மிகவும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட ஆன்டிக் டெம்பிள் விக்டோரியன் டைமண்ட் டடோ போல்கி நகைகளுக்கென்று ஒரு பிரத்யேக ஷோரூம் என்று திறக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி புதிய ஷோரூமை திறந்து வைத்தார். முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். மிஷின் வீதியில் அமைந்துள்ள இந்த நகை மாளிகையில் மக்கள் எதிர்பார்க்கும் வேலை வாய்ப்புடன் மற்றும் மாறுபட்ட கலைநயத்தில் தங்க வைர நகைகள் மற்றும் போல்கி நகைகள் ஏராளமான விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வில் ஜுவல்லரி மார்ட் ஊழியர்கள், சிறப்பு விருந்தினர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பீட் என்ற பெயரில் சாலை ஓர கடைகளில் மாமல் வாங்கும் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் டிஜிபியை சந்தித்து மனு அளித்தனர். இது தொடர்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் புதுச்சேரி மாநில டிஜிபியை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரியில் தெருவோர உணவுக்கடை மற்றும் சிறிய கடை நடத்துனர்களிடமிருந்த பீட் என்ற பெயரில் காவலர்கள் மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள்கள் தினசரி 30 முதல் 50 வரை லஞ்சமாக வசூலிக்கின்றனர். இத்துடன் சில காவலர்கள் எந்தவித கட்டணமும் செலுத்தாமல் உணவுப் பொருட்களையும் பறிக்கின்றனர். ஒரு காவல் நிலையத்தின் எல்லைக்குள் மட்டும் இந்த செயல்கள் நடைபெறுவதாக கருதினாலும் தினசரி இவ்வாறு வசூலிக்கப்படும் தொகை பெரும் அளவிலேயே உள்ளதா? இதனை மாத கணக்கில் பார்த்தால் இந்த சுரண்டலின் அளவு கவலைக்கிடமானது என்பதை தெளிவாக உணரலாம். இத்தகைய சட்டவிரோத செயல்கள் மக்களை பாதுகாக்கும் காவல்துறையின் நம்பகத்தன்மைக்கு மரியாதைக்கும் கேடு விளைவிக்கிறது. இந்த அத்துமீறல்களை நிறுத்த டிஜிபி விரைவாக தலையீடு மிகவும் முழுமையான விசாரணை நடத்தி குற்றவாளிகளை கண்டறிந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இத்தகைய செயல்கள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு காவல்துறை ஒரு நேர்மையான மற்றும் நியாயமான அமைப்பாக மக்களின் நம்பிக்கையை மீட்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இதுகுறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் கூறும்பொழுது, பீட் என்ற பெயரில் நாள் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் போலீசார் வசூல் செய்வதாகவும் மாதந்தோறும் மாமல் என்ற பெயரில் பல லட்சக்கணக்கான ரூபாயை பல்வேறு கடைகளில் இருந்து போலீசார் வசூல் செய்வதாகவும் குற்றம் சாட்டிய அவர் இதனை தடுக்க டிஜிபி தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 47 சிறு வியாபாரிகளுக்கு தள்ளுவண்டியும் 47 பெண்களுக்கு 65 இலவச தையல் மிஷன்களையும் திமுக மாநில அமைப்பாளர் சிவா வழங்கினார். தொடர்ந்து திமுக அலுவலகத்தை திறந்து வைத்து கழக கொடி ஏற்றி வைத்தார். தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் 47வது பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவாக வெகு விமர்சையாக நடைபெற்றது. முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஏற்பாட்டின் பெயரில் முத்தியால்பேட்டை திமுக அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திமுக மாநில அமைப்பாளர் சிவா 47 சிறு வியாபாரிகளுக்கு தள்ளுவண்டியும் தையல் பயிற்சி முடித்த 65 மகளிர்களுக்கு தையல் மிஷினும் முத்தியால்பேட்டை வழங்கினார். தொடர்ந்து தொகுதி திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்தை திறந்து வைத்த சிவா கழக கொடியை ஏங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக துணை அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி, திமுக இளைஞரணி அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால், மாநில மகளிர் அணி செயலாளர் காயத்ரி, ஸ்ரீகாந்த், தொகுதி திமுக செயலாளர் சௌரிராஜன்,
அவைத் தலைவர் எழிலன், தொகுதி துணை செயலாளர் ரவி, துணை செயலாளர் கலைவாணி, தனசேகர், தொகுதி தொண்டரணி அமைப்பாளர் கோபிநாத், திமுக மக்கள் சேவை மதன் பாபு, மீனவரணி தங்கராசு, பூபதி மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள், இளைஞர் அணி, மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மறைந்த புதுச்சேரி முன்னாள் முதல்வர் MDR ராமச்சந்திரன் உடலுக்கு புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் VP சிவக்குழந்தா நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் MDR ராமச்சந்திரன் உடல் நலக்குறைவால் மற்றும் வயது மூப்பால் காலமானார். அவரது உடல் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட மடுகரையில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. தொடர்ந்து முழு அரசு மரியாதையுடன் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. முன்னதாக அவரது உடலுக்கு புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் VP சிவக்குழந்தா நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். பின்னர் இரங்கல் உரையும் ஆற்றினார். காலி மனைகளின் உரிமையாளர்களின் அலட்சியத்தினால் தமிழ்தாய் நகரில் நல்ல பாம்பு ஒன்று இருசக்கர வாகனத்தில் புகுந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் பெங்கல் புயல் மற்றும் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழை நீர் புகுந்து பொருட்கள் சேதமடைந்தன. மேலும் மழை நீரோடு கலந்து பல்வேறு இடங்களில் விஷ ஜந்துக்களும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் தஞ்சம் புகுந்து வருகின்றன. இந்த நிலையில் முதலியார்பேட்டை தமிழ்தாய் நகர் முதல் தெருவில் வேணுகோபால் என்பவருக்கு சொந்தமான காலிமனை ஒன்று உள்ளது. இந்த மனையை உரிமையாளர் பராமரிக்காமல் விட்டு வைத்துள்ளார். அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தும் மனையின் உரிமையாளர் சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்க முடியாது என்று அலட்சியமாக பதில் அளித்துள்ளார். மேலும் அங்கு குப்பைகள் குவிந்து குப்பை மேடாக காட்சியளிப்பதை தொடர்ந்த அந்த தெருவில் உள்ள பொதுமக்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியிடம் புகார் அளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்த சட்டமன்ற உறுப்பினரின் உத்தரவின் பெயரில் 2 முறை அந்த காலிமனை சுத்தம் செய்யப்பட்டது. இருப்பினும் மீண்டும் தற்பொழுது காலிமனையின் உரிமையாளரின் அலட்சியம் காரணமாக அந்த மனை மீண்டும் குப்பை மேடாக உருவாக்கியுள்ளது. இந்த நிலையில் 5 அடி நல்ல பாம்பு ஒன்று காலிமணியின் எதிரில் உள்ள வீட்டின் உரிமையாளரின் இருசக்கர வாகனத்தில் புகுந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் அளித்த புகாரின் பெயரில் வனத்துறை ஊழியர்கள் கண்ணதாசன் மற்றும் வேலாயுதம் ஆகியோர் விரைந்து வந்த பாம்பை மீட்டு பத்திரமாக வனத்துறைக்கு கொண்டு சென்றனர். இருப்பினும் இதுபோன்ற காலிமனைகளின் உரிமையாளர்களின் அலட்சியத்தினால் உயிர் சேதம் ஏற்படும் அபாயம் ஏற்படுகின்றது என்றும், எனவே உடனடியாக காலிமனையின் உரிமையாளர் மீது அரசு நடவடிக்கை எடுத்து மனையை சுத்தம் செய்ய உத்தரவிட வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் அரசிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பாஜக அமைப்பு தேர்தல் பயிற்சி பட்டறை கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி பாஜக அமைப்பு தேர்தல் 2024க்கான பயிற்சி பட்டறை மாநில தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. மாநில தலைவர் செல்வகணபதி MP தலைமை தாங்கினார். தேசிய தேர்தல் அதிகாரி லட்சுமணன் MP, தமிழக சட்டமன்ற உறுப்பினரும் தேசிய மகளிர் அணி தலைவியுமான வானதி சீனிவாசன், மாநில தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுவனா ஆகியோர் அமைப்பு தேர்தல் குறித்து நிர்வாகிகளுக்கு விளக்கம் அளித்தனர். தேசிய செயற்குழு உறுப்பினரும் அமைச்சருமான நமச்சிவாயம் வாழ்த்தி பேசினார். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் VP ராமலிங்கம், அசோக் பாபு, மாநில மாவட்ட தொகுதி தேர்தல் பொறுப்பாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை மாநில தேர்தல் அதிகாரி அகிலன் செய்திருந்தார். உப்பளம் தொகுதியில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வீடு வீடாக சென்று அரிசி வழங்கினார். பெங்கல் புயல் மழையில் மீண்டெடுத்த புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாழும் மக்களுக்கு அரிசி, மழையில் சேதமடைந்த குடிசை வீடுகளுக்கு தார்பாய் உள்ளிட்ட உதவிகளை இன்று திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவரது சொந்த செலவில் 40,000 கிலோ அரிசி மக்களுக்கு வழங்கி ஆறுதல் கூறினார். அப்பொழுது தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி மற்றும் நிசார், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள், கழக சகோதரர்கள் ஆகியோர் உடனிருந்தனர். மறைந்த முன்னாள் முதல்வர் MDR ராமச்சந்திரனின் உடலுக்கு புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ராமதாஸ், சேர்மன் RL வெங்கட்ராமன் ஆகியோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் MD ராமச்சந்திரன் உடல்நலக் குறைவு மற்றும் வயது மூப்பின் காரணமாக காலமானார். அவரது உடல் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட மடுகரையில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு சார்பில் 3 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்பட்ட முழு அரசு மரியாதையுடன் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் அவரது உடலுக்கு
புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் ராமதாஸ், கழகத்தின் சேர்மன் ஆர்.எல். வெங்கட்ராமன் நேரில் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து மாநில செயலாளர் சிவகுமாரன், துணை செயலாளர் ராதாகிருஷ்ணன், ஆர்.எல்.வி. பேரவை மாநில பொருளாளர் கோமதி சங்கர், முன்னாள் வார்டு உறுப்பினர் தனஞ்செழியன், மணவெளி சுலோக்ஷனா மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் அவரது பூத உடலுக்கு மாலை அணிவித்து மஞ்சளி செலுத்தினர். கருவடிக்குப்பத்தில் உள்ள ஸ்ரீ குரு சித்தானந்தா கோவிலில் 108 சங்காபிஷேகம் விழா நடைபெற்றது. புதுச்சேரி கருவடிக்குப்பம் குரு சித்தானந்தா சுவாமி கோவிலில் கார்த்திகை மாத 4ஆம் தினங்கள் கிழமையொட்டி காலை ஸ்ரீமத் குரு சித்தானந்த சுவாமிக்கு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. அதனையொட்டி சங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டது. தொடர்ந்து கணபதி ஹோமம், ருத்ர ஹோமம், பின்னர் மகா அபிஷேகம், சங்காபிஷேகம் மற்றும் தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு தலைவர் இளங்கோவன் தலைமையிலான குழுவினர் செய்திருந்தனர். பூஜைகளை தேவசேனாதிபதி குருக்கள் நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்துள்ள விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் புயல் நிவாரணம் வழங்காததை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் வாகனங்கள் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அடுத்துள்ள விழுப்புரம் மாவட்டத்தின் கோட்டக்குப்பத்தில் நகராட்சிக்குட்பட்ட 10 மற்றும் 12 வார்டு பகுதிகள் ஆதிதிராவிடர் மக்கள் அதிக அளவில் வசிக்கின்றனர். இவர்களுக்கு புயல் நிவாரணம் இன்னும் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் இருபக்கமும் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பள்ளி வாகனங்கள் உட்பட அனைத்து வாகனங்களும் அணிவகுத்து நின்றன. சம்பவ இடத்திற்கு வந்த கோட்டக்குப்பம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் மக்கள் மறியலை கைவிடவில்லை. இதனால் கிழக்கு கடற்கரை சாலையில் 1 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த மறியல் போராட்டத்தால் அரையாண்டு தேர்வுக்கு செல்லும் பள்ளி வாகனங்கள் நிறுத்தப்பட்டு மாணவர்கள் பாதிக்கப்பட்டனர். இதனிடையே சம்பவ இடத்திற்கு வந்த கோட்டக்குப்பம் டிஎஸ்பி சுனில் பள்ளி மாணவர்களை பாதிக்கப்பட்டிருப்பதை போராட்டக்காரர்களிடம் தெரிவித்தார். மேலும் வருவாய் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது அந்த பகுதி மக்களுக்கு நிவாரணம் பட்டியல் வந்துள்ளதாகவும் விரைவில் நிவாரணம் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள அரசு பள்ளிக்கு புதிய கட்டிடம் அமைத்திட சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் அரசு உயர் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் அரியாங்குப்பம் பகுதியில் அரசு உயர்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளி கட்டிடம் கடந்த 1925ஆம் ஆண்டு கட்டப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த கட்டிடமாகும். இந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவ மாணவியர்கள் பலர் முன்னாள் முதல்வர், சபாநாயகர் மற்றும் அரசு துறைகளிலும் முக்கிய பொறுப்புகளிலும் உள்ளனர் என்ற பெருமை மிக்க இந்த பள்ளியின் 100ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். ஆனால் 100ஆண்டு விழா காண உள்ள பள்ளியின் கட்டிடம் தன்மை மிகவும் மோசமாக உள்ளது. அடிக்கடி சிறிய பராமரிப்புகளின் காரணமாக வெளித்தோற்றம் பொலிவுடன் இருந்தாலும் உட்புறம் மிகவும் பலவீனமாக உள்ளது. பள்ளியின் முக்கிய தூண்கள் பலமிழந்துள்ளது. பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரைகளின் காரைகள் அடிக்கடி பெயர்ந்து விழுகிறது. இதனால் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மிகுந்த அச்சத்துடன் படித்து வந்தனர். இந்த நிலையில் பள்ளி கட்டிடத்தை இடித்து புதிய கட்டிடம் கட்ட வேண்டுமாயின் பள்ளியில் 10ஆம் வகுப்பு வரை பயிலுகின்ற சுமார் 250 மாணவ மாணவியர்களை வேறு இடத்திற்கு மாற்றுவது குறித்து கடந்த 1 வருடங்களுக்கு முன்பு அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு மாணவர்களை மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தது. ஆனால் அதற்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அருகிலேயே உள்ள சிறுவர் சீர்திருத்த பள்ளியின் அரசு கட்டிடத்தில் வகுப்புகளை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் கடந்த வருடம் செப்டம்பர் 20ஆம் தேதி முதல் அரியாங்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளி வகுப்பறை அருகில் உள்ள அரசு அலுவலகமான சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இயங்க தொடங்கியது. மேலும் தற்போதுள்ள பழமையான கட்டிடத்தை எடுத்து அகற்றிவிட்டு சுமார் ரூபாய் 4,70,00,000 மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்ட அரசு முடிவு செய்து அதற்கான பணிகள் JCB இயந்திரம் மூலம் இடித்து முழுவதுமாக அப்புறப்படுத்தும் பணி முடிந்துள்ளது. இந்நிலையில் மாணவர்கள் பயிலுவதும் குற்றங்கள் செய்து தண்டனை கைதிகளாக சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் தங்க வைத்துள்ள சிறார்களும் ஒரே பள்ளி கட்டிடத்தில் படிப்பதா என விளக்கம் கேட்டு கடந்த 4 நாட்களுக்கு முன்பு சட்டத்துறை செயலர் மூலம் பள்ளிக்கு சம்மன் அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. அதனை அடுத்து பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை நேரில் பார்வையிட்டு
உரிய நடவடிக்கை எடுக்குமாறு முதல்வர் ரங்கசாமியிடம் கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து இன்று கல்வித்துறை செயலர் ஜவஹர், சட்டத்துறை செயலர் சத்தியமூர்த்தி, கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி, முதன்மை கல்வித்துறை அதிகாரி மோகன், உதவி பொறியாளர் விக்டோரியா, சமூக நலத்துறை கூடுதல் இயக்குநர் பாலாஜி மற்றும் அதிகாரிகள் ஆகியோர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வில் அரசு கட்டிடங்களில் உள்ள அனைத்து அறைகளையும் நேரில் சென்று பார்வையிட்டனர். அப்போது அரியாங்குப்பம் பகுதிக்கு மேல்நிலை பள்ளி இல்லை. அப்படி படிக்க வேண்டுமானால் பிரதான போக்குவரத்து சாலையை ஆபத்தான முறையில் நீண்ட தூரம் கடந்து சென்ற மணவெளி, நோனாங்குப்பம் ஆகிய பகுதியில் உள்ள பள்ளிகளில் படிக்க வேண்டியுள்ளது. எனவே தற்போது உள்ள இடம் மற்றும் புதிய பள்ளி கட்டிடம் ஆகியவைகளை இணைத்து அரசு மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மைதானத்துடன் கூடிய போதுமான இடவசதிகள் உள்ளது. எனவே தரம் உயர்ந்து ஆலோசிப்பதாகவும் அதிகாரிகள் கூறினர். அதனைத் தொடர்ந்து சீர்திருத்த பள்ளியில் உள்ள சிறா குற்றவாளியிடம் சட்டத்துறை செயலர் சத்தியமூர்த்தி ஒழுங்கு நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களும் வழங்கப்படும் மதிய உணவை அனைத்து அரசு அதிகாரிகளும் உண்டு ஆய்வு செய்தனர். புதுச்சேரியில் பெண்கள் புயல் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சமூக இயக்கங்களின் ஒருங்கிணைப்பான எண்ணங்களின் சங்கமம் குழுவினர் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழை மற்றும் பெண்கள் புயல் காரணமாக புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு கிராமங்களில் பெரும் சேதம் ஏற்பட்ட பொதுமக்கள் பலர் பெரும் துன்பத்திற்கு ஆளாயினர். இதில் பல குடும்பங்கள் தங்களது உடைமைகளை இழந்து அவதியுற்றும் வருகின்றன. அவர்களுக்கு உதவிடும் வகையில் சென்னையில் கடந்த 20 ஆண்டுகளாக சமூக இயக்கங்களை ஒருங்கிணைத்து செயல்பட்டு வரும் எண்ணங்களின் சங்கமம் குழுவினர் பெண்கள் புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் பகுதிகளில் தொடர்ந்து உதவி செய்து வருகின்றனர். இந்த அமைப்பின் சார்பில் புதுச்சேரியில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிராமப்புற மக்களுக்கு உதவி தேவைப்படும் நிலையில் சுமார் 3500 குடும்பங்களுக்கு தேவையான அரிசி, போர்வை, பாய், குடம், புடவை, கைலி, துண்டு, மளிகை பொருட்கள் அடங்கிய 3000 ரூபாய் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களை இன்ஃபோசிஸ் அறக்கட்டளையின் உதவியுடன் எண்ணங்களின் சங்கமம் குழுவினர் ஏற்பாடு செய்து பொதுமக்களுக்கு வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்கமம் குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அதானி குடும்பம் மேற்கொள்ளும் முறைகேடுகள் குறித்து மத்திய அரசு உரிய விசாரணை நடத்திட வேண்டும் என புதுவை சுதேசி மில் அருகே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. புதுவை மாநில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில துணை செயலாளர் சேது செல்வம் தலைமை தாங்கினார். முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாகா கலைநாதன், நிர்வாக குழு உறுப்பினர்கள் அந்தோணி, ரவி, மாநில குழு உறுப்பினர்கள் அபிஷேகம், கீதநாதன், மூர்த்தி, முருகன், தயாளன், சீனிவாசன் செல்வம், தொகுதி செயலாளர்கள் துரை செல்வம், ரவிச்சந்திரன், தென்னரசன், கண்ணன், அன்பழகன், ஆறுமுகம், பெருமாள், சுகதேவ், பெஞ்சமின், பெருமாள், ஜீவானந்தம், பெருமாள் உட்பட பல கலந்து கொண்டனர். அதானி குழுமம் மேற்கொள்ளும் முறைகேடுகள் குறித்து மத்திய அரசு உரிய விசாரணை நடத்த வேண்டும். மணிப்பூர் சூழல் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும். ஆயுதப்படைகளுக்கான சிறப்பு அதிகார சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஜவஹர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நல்லாண்ட முத்துமாரியம்மன் மற்றும் அபிராமி உடனுரை அமிர்த கண்டீஸ்வரர் திருக்கோவிலில் 108 சங்காபிஷேகம் விழா நடைபெற்றது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொகுதிக்குட்பட்ட ஜவஹர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நல்லாண்ட முத்துமாரியம்மன் மற்றும் அபிராமி உடனுரை அமிர்த கண்டீஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை மாதம் 4வது சோமவாரத்தை முன்னிட்டு நேற்று இரவு அமிர்த கண்டீஸ்வரருக்கு சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து 108 சங்க அபிஷேகம் பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள், ஆலய அர்ச்சகர்கள், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7205 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 101 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள்.
புதுவையில் நகைகளுக்கென்று ஒரு பிரத்யேக ஷோரூம் செலானு ஜுவல்லரி முதல்வர் ரங்கசாமி திறந்து வைப்பு. பீட் என்ற பெயரில் கடைகளில் மாமல் வாங்கும் போலீசார் மீது நடவடிக்கை வேண்டி தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் டிஜிபியை சந்தித்து மனு. தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திமுக அமைப்பாளர் சிவா நலத்திட்ட உதவி வழங்கல். கோட்டுக்குப்பத்தில் புயல் நிவாரணம் வழங்காததை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல். அரியாங்குப்பம் அரசு பள்ளிக்கு புதிய கட்டிடம் அமைக்க சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் அரசு உயர் அதிகாரிகள் ஆய்வு. இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.